ஹே ஹலோ ஹால் வெல்கம் டு பாலாஜரிஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தவாரி அப்படின்ற ஒரு முருகல் கோவில் இருக்குது. ஸோ ஒன் டே ஒரு ஹாஃப் டேயில் எங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது ஸோ பசங்களாம் சொன்னாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு ஒன் டைம் கூட போனதில்லை. ஒரு 1 இயர்க்கு மேலேயே ஆகுது இந்த சிலையை ஓப்பன் பண்ணி. நம்ம இது வரைக்கும் போனதில்லை அப்படின்றனால ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வாங்க போக போக வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்த ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் இருந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour ட்ராவல் அந்த மாதிரி வரும். காரில் தான் போயிருந்தோம். ஸோ நீங்கள் வந்து வரீங்க அப்படின்னா தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் போட்டிங்க அப்படின்னா சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் அந்த மாதிரி வரும். ஸோ வந்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் டே தான் ஆகும். ஸோ பயங்கரமாக வந்து பார்த்துட்டு போகலாம். இன்றைக்கி லீவ் அப்படின்றதுனால கொஞ்சம் ரஷ்ஷாகவே இருக்குது. இந்த கோவில் என்ட்ரன்ஸ்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு திருத்தணியோட ஃபீல் கொடுக்குது. ஸோ திருத்தணி மாதிரி தான் ஓரளவுக்கு வந்து செட்டப்பும் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. பைக்குக்கு 20 something ஏதோ சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ மேலே எல்லாமே பார்க்கிங் இருக்குது. அதனால் மேலேயும் போகலாம், ஸ்டெப்ஸும் இருக்குது. ஸோ நாங்கள் காரில் வந்தனால கார்லேயே வந்து ஸ்ட்ரைட்டாக மேலே போயாச்சு. அங்கேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ வாங்க 12 மணிக்குள்ளே கோயில் சாத்திடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். ஃபைனலாக நம்ம பார்க் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மக்களுக்காக ஒரு ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு நல்லா தான் இருக்குது. மழைலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குடஞ்சி இந்த கோவிலை ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்த உடனே இந்த கோவில் இருக்க சாமி தான் பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த சிலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த சாமியை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த பெரிய சிலைக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே என்ட்ரன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 ரூபா 10 ரூபா சம்திங் வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இப்போ பர்சனுக்கு கொடுத்துட்டு நம்ம உள்ளே போயாச்சு. நம்மளால் சேலமில் இருக்க முருகரை போய் பார்க்க முடியல அப்படின்னா இந்த வேலூரில் இருக்க இந்த முருகரை வந்து பார்க்கலாம். ஸோ அதே ஃபீல் தான் கொடுக்குது. அதை விட இது கொஞ்சம் சின்ன சிலை தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. செம்மையாக தான் இருக்குது இந்த முருகரும். இங்கே வந்து ஃபோன் வீடியோ ஃபோட்டோலாம் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ட்ரோனில் வந்து நம்ம வீடியோ ஃபோட்டோ ஏதாச்சும் எடுக்கணும் அப்படின்னா பெர்மிஷன் கேட்கணும். அதுவும் இல்லாமல் காசு கட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரோன் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போய்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். சிவன் மலைலாம் ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வெள்ளிங்கிரி போக முடியல அப்படின்னா பருதமலை போங்க, பருதமலை போக முடியல அப்படின்னா வந்தவாசில் இருக்கக்கூடிய வெண்குன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய தவளகிரீஸ்வரர் இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா. அதே போல் இந்த கோவில் நம்ம பெரிய கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா இந்த கோவிலுக்கு வரலாம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பல பேரே சொன்னாங்க இந்த கோவில் வந்து ஒரு பயங்கரமான சக்தி வாய்ந்த கோவில். இந்த முருகர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் கூடி சீக்கிரத்தில் ஒரு இது கொடுக்கக்கூடிய ஒரு விடை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் காஞ்சிபுரமில் இருக்க இல்லை சென்னையை சுற்றி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மஸ்ட்டாக இந்த கோவிலை விசிட் பண்ணுங்கள். ரொம்ப ஒர்த்தான ஒரு கோவில் தான். கம்மிங்கில் காஞ்சிபுரமில் இருக்க ஒரு சில டிஃப்ரெண்ட்டான வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கண்டினியூவாக வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.